இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டே கீழ் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. நல்ல கவனமாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 500 பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துருச்சு. மேகத்தில் போனவர் மேகத்தில் திருப்பி வரப்போகிறார். அவருடைய சைனே மேகம்தான். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா 2 தூதர்கள் வராங்க. 2 தூதர்கள் அவர்கள் அழுகே நின்று அவங்க சொல்கிறாங்க, கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கிளியர் ஆச்சா? ரகசிய வருகைன்னு ஏதாவது இங்கே இருக்கா? இதான் டிக்ளரேஷன். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதனால தான் சொல்கிறாரு, கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார். வெளிப்படுத்தல் 1:7 கண்கள் யாவும் அவரை காணும். இது சும்மா இது கிடையாது, அப்படியே அவர் கொடுக்குறாரு. ஆமாம், எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறார். கண்கள் வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இதை இயேசு சொல்லியிருக்காரா? மத்தேயு 24 சொல்லியிருக்கார். மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21, 3லையும் சொல்லியிருக்கார். எல்லாரும் பார்ப்பாங்க, அழுது புலம்புவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். எங்க இருந்து ரகசிய வருகை வந்தது?